ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுத்து. உங்களுக்குமே தெரியும், எனக்குமே தெரியும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் பட்ஜெட் என்ட்ரி லேப்டாப் வாங்கணும்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட் இல்லை கேமிங் எடிட்டிங் பண்ணுறவங்களா இருந்தீங்களா உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ இல்லை. நீங்கள் ஹெவி டாஸ்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த லேப்டாப் செட்டே ஆகாது. இந்த லேப்டாப் யார் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க இந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டு, இந்த பிபிடி, அதுக்கப்புறம் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு, டுட்டோரியல் வீடியோ பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த லேப்டாப் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த லேப்டாப் பிடிச்சிருந்தா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஐயோ இவ்வளோ நேரம் பேசுகிறேன், என்ன லேப்டாப்பே சொல்லலை. Infinix INBook X1 Neo. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்டை பற்றி பேசலாம். பிராண்ட் வந்து இன்ஃபினிக்ஸ். நிறைய ஸ்பெசிஃபிகேஷனாக லோ காஸ்ட்டில் லான்ச் பண்ணுற ஒரு மொபைல் பிராண்டாக இருக்குது. இந்த பிராண்ட் வந்து மொபைலில் டாப் பிராண்டாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, ஒரு டீசெண்டான பிராண்டு தான். இந்த பிராண்டை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து லோ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்கவே இருக்காது. அதனால நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் ஒரு மொபைல் கம்பெனி வந்து ஒரு லேப்டாப்புக்கு மாறும்போது அந்த மொபைலில் இருக்கிற ஆர்கிடெக்சரை லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த லேப்டாப் பிராண்டுமே பண்ணதே இல்லை. அதனால வந்து இன்ஃபினிக்ஸ் சூப்பர், இந்த விஷயத்தில் செம சூப்பராக பண்ணிடுறாங்க. இந்த லேப்டாப்பை நான் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 6 மந்த்தாக யூஸ் பண்ணதில் பட்ஜெட்டுக்கு ஓகேவான லேப்டாப்பாக தான் தோணுது மற்ற லேப்டாப்லாம் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் சில விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பாஸ் கண்டென்ட் பார்த்தலாம். பாஸ் கண்டென்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 45 வாட் அடாப்டர் கொடுத்துறாங்க. 45 வாட் அடாப்டர் அப்படின்னு நினைக்காதீங்க, மொபைல் எண்ணத்தில் இருக்காதீங்க. இது லேப்டாப். மொபைலில் பேசிக்காக 5 வாட் கொடுக்குற மாதிரி லேப்டாப்பில் பேசிக்காக 60 வாட் கொடுப்பாங்க. இவங்க ப்ரைஸ் கட் பண்ணுக்காக 45 வாட் தான் கொடுத்துக்கிறாங்க. டைப் C to C கேபிள் கொடுத்துக்கிறாங்க. இந்த கேபிள் ரொம்ப போர்ட்டபிளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய லேப்டாப்போட கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அடாப்டரே பெருசாக இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து போர்ட்டபிளாக பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாகவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு டைப் சிக்கு மாறினது ஒரு பிக் 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 அட்வான்டேஜ். மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. என்னால் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ வந்து மேனுவல் புக்கை தெளிவாக படிங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த லேப்டாப்பில் இருக்குது, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பாரு. ஃபிசிக்கல் ஓவரி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு, USB 3.0, அதுக்கப்புறம் C டைப் போட்டு கொடுக்குறாங்க. இந்த C டைப் போர்ட் மூலமா நம்மளால சார்ஜுமே பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் டேட்டா எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க முடியும். அப்படியே ரைட் சைடில் வந்தால் செக்யூரிட்டி லாக் கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி லாக் வந்து நியர்லி 1200 அமேசானில் விற்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை தொட்டு நீங்க பை பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டி லாக் எதுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்களா, இப்போ நீங்க ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல யூஸ் பண்றீங்களா, ஈஸியாக உங்களோட லேப்டாப்பை யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் தந்துக்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் இப்போ வர லேப்டாப் எல்லாத்துலேயுமே தராங்க. ஸோ இந்த பட்ஜெட் லேப்டாப்பில் தந்தது ஒரு பெரிய 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 அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா USB 2.0, ஹெட்ஃபோன் ஜாக்கு, C டைப் போட்டு தந்துக்கிறாங்க. இந்த C டைப் போட்டு வெறும் டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது கீழே வந்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு போட்டு தந்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் யாருமே வந்து மைக்ரோ கார்டை ரிமூவ் பண்ணிடலாம் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல. டேரெக்டாக வந்து மொபைலில் இருந்து தான் அப்படியே வந்து டேட்டா கேபிள் மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும் போது இப்போ இருக்கிற காலத்துக்கு இந்த போட்டு தேவையில்லாமல் அன்வான்டடாக தான் கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அப்படியே டாப்ல பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. 720 பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 1080 கொடுத்துருக்கலாம். ஓகே, பட்ஜெட் கட் பண்ணணும்ல, ஓகே, இந்த கேமராவே ஓகேவான கேமரா. இந்த கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைலைட்டு, ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் தான் இன்ஃபினிக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 2 ஸ்பாட் லைட் இந்த செல்ஃபிலாம் எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னல, மொபைலோட ஆர்கிடெக்சரை அப்படியே வந்து லேப்டாப்புக்கு காப்பி பண்ணுறாங்க. ஒரு செம சூப்பர். ஆனால் வந்து இது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான் சொல்ல மாட்டேன். லோ லைட்லாம் இருக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருதுங்க. ஓகேவான ஒரு ஸ்பாட் லைட்டாக தான் இருக்குது. கீபோர்ட் பேனலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆர் ஆஃப் இண்டிகேட் பண்ணுறதுக்காக, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லாக் ஆன் ஆர் ஆஃப் இண்டிகேட் பண்ணுறதுக்காக, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் ஆன் ஆர் ஆஃப் இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த LED இண்டிகேட்டரை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த பவர் பேங்க்கில் தான் சார்ஜ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக LED இண்டிகேட்டர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாசிக்காக இருந்தது, டிசைன் நல்லாவே இருந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிப்புக்கும் இந்த கீபோர்ட் பேனலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஏர் வந்து அவுட் ஆவதுக்காக விண்டு கொடுத்துறாங்க. அதே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஏர் இன் ஆவதுக்காக விண்டு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டுலாம் கொடுத்தும் கூலிங்லாம் நல்லாவே யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க.
பட் இருந்தாலுமே டிஷ்யூ செம்மையாகவே ஃபீல் ஆகுது. 10 மினிட்ஸ் மேலே யூஸ் பண்ணாலே டிஷ்யூ வேறு லெவலில் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டிஷ்யூ இந்த லேப்டாப்பில் இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஸ்பீக்கர் வந்து பாட்டமில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்திருந்துமே ஸ்பீக்கரோட குவாலிட்டி சுத்தமாக வால்யூம் நல்லாவே இல்லை. வால்யூம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நீங்கள் கிட்ட வச்சு ஃபீல் பண்ணணும்னு நினச்சா கூட ஆடியோ அந்த அளவுக்கு கிளியராக கேட்கல. ஓரளவுக்கு தான் இருந்தது. டீசென்ட்டுக்குமே கீழே தான் இருந்தது. புவர் தான் அப்படி தான் கொடுப்பேன். வெரி புவர்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. புவர். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். டிசைன் அப்படி வரும்போது தான் சொன்னல, மொபைலில் இருக்கிறத அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க லேப்டாப்புக்கு. இந்த ஃப்ரண்ட் பாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் ஒரு சாதா ஃபினிஷும், கீழே வந்து ஒரு மேட் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. டிசைன் வைஸ் நான் செம இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அலுமினியம் பாடி கொடுத்துக்கிறாங்க. இந்த கீபோர்ட் பேனலில் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இது மெட்டலாக பிளாஸ்டிக்காக கண்டுபிடிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு பில்டு குவாலிட்டி தான். தாறுமாறான ஒரு பில்டு குவாலிட்டி, ஒரு கிளாசிக்கான ஒரு டிசைன். கலர்ஸ் அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் கொடுக்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்பில் ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த கலர் எல்லாமே செம கிளாசிக்காக இருந்தது. ரெட்டு, க்ரீனு, கிரேவு, ப்ளூவு நம்மக்கிட்ட இருக்குது காஸ்பிக் ப்ளூ தான். இந்த கலர்ஸ் எல்லாமே செம கிளாசிக்காக அட்ராக்டிவாக இருந்தது. என்னை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், இந்த ப்ராடக்ட் மேட் இன் சைனா, இந்தியா ப்ராடக்ட் கிடையாது. இப்போ நம்ம டிஸ்பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 14.1 இன்ச் ஃபுல் ஹெச்டி IPS டிஸ்பிளே தான் கொடுத்துறாங்க. வித் 300 nits பிரைட்னஸ் கொடுத்துறாங்க. த பெஸ்ட் டிஸ்பிளே ஃபார் திஸ் பட்ஜெட் அப்படி சொல்லலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட கலராக இருக்கட்டும் இல்லை பிரைட்னஸாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குது. இதில் ஆன்டி கிளார் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மென்ஷன் பண்ணல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் லைட்டோட ரிஃப்ளெக்ஷனே இல்லை. ஸோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளேவை இந்த பட்ஜெட்டில் இவங்க கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256 SSD கொடுத்துக்கிறாங்க. வித் இன்டெல் செலினியம் ப்ராசஸர் கொடுத்துக்கிறாங்க. விண்டோஸ் லெவல் கொடுத்துக்கிறாங்க. விண்டோஸ் லெவல் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓஎஸில். அந்த ஓஎஸை இந்த பட்ஜெட்டில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இவங்க இன்டெல் செலினியம் கொடுத்துக்கிறாங்க. இதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, இந்த லேப்டாப்பை எடுக்கலாமா வேணாமா சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்டெல் செலினியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு ப்ராசஸர். இந்த பென்டிஎமுக்கு கீழே தான் வரும். இன்டெல் செலினியம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். பென்டிஎமும் i3யும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இன்டெல் செலினியம். பட் ஆனால் வந்து பவர் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் இந்த ப்ராசஸ் தான் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8GB ரேமும் 256GB SSDயும் கொடுத்துட்றாங்க. இதனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடியே வாங்கல. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து i3 கொடுத்தீங்களா அது வந்து ஹெவியான ப்ராசஸர். பட் ஆனால் அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. 4GB ரேமும் அதுக்கப்புறம் வந்து SSD கொடுக்க மாட்டாங்க. சாதா ஹார்ட் டிஸ்க் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த காம்பினேஷனில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கும். ப்ராசஸர் மட்டும் நல்லா கொடுத்துட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுக்கலன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வரும்? நல்லாவே இருக்காது. அதனால் 35K ரேஞ்சில் தேன்னா கூடும் இந்த லேப்டாப் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா அவங்க அந்த காம்பினேஷனை பிடிச்சிட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் அந்த காம்பினேஷனை பிடிச்சிட்டாங்க. அந்த 8GB ரேமும் 256GB அதுக்கப்புறம் இன்டெல் செலினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணனால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த லேப்டாப் i3 லேப்டாப்பை விட பெஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் i3 லேப்டாப்புக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தா இந்த லேப்டாப்லாம் ஒரு லேப்டாப்பாகவே இருக்காது. அதுக்குன்னு இந்த லேப்டாப்பில் கேம் விளாட்லாமா கேட்டிங்களா? கேம்லாம் விளாட முடியாது. அது i3ல விளாட்லாம். பட் ஆனால் இதில் தான் விளாண்டிங்களாம் ப்ராசஸர் வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கேம்லாம் விளையாடாதீங்க. இந்த லேப்டாப்போட யூஸ் எதுக்கு? ஆஃபீஸ் யூஸஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த சின்ன சின்ன பிபிடி அந்த PDF அந்த மாதிரி யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் இந்த லேப்டாப் த பெஸ்ட் லேப்டாப்பாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். பேட்டரி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1 to 2 hours எடுக்குது. நீங்கள் ஹெவியாக இந்த யூடியூப் வீடியோஸ் அதுக்கப்புறம் டுட்டோரியல் வீடியோஸ் தான் கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்களா நியர்லி 3 to 4 hours வரைக்கும் தான் பேக்கப் வருது. இதுவே வந்து நீங்கள் லைட்டாக ஒரு பிபிடி போடுறீங்க, PDF ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ப்ரௌசிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா நியர்லி 5 to 6 hours வரைக்கும் பேக்கப் வருது. பேட்டரி லைஃப்பை பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப்பாக அவங்க மேட் பண்ணி தந்துடுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் சார்ஜ் பண்ணும்போது இஷ்யூ இருக்குது. இந்த லேப்டாப்பில் எனக்கு பிடிச்ச விஷயத்த ஆனஸ்ட்டாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் செக்யூரிட்டி லாக். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் கொடுத்தது ஒரு சிறந்த விஷயமாக தான் பார்க்குறேன். செகண்ட் ஒன் C டைப் சார்ஜிங் அடாப்டர். இந்த அடாப்டர் மூலமா ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. மற்ற லேப்டாப் அடாப்டரை தான் கம்பேர் பண்ணும்போது ஸோ வந்து போர்ட்டபுளாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு சிறந்த விஷயமாக தான் பார்க்குறேன்.
தேர்டு ஒன் பர்ஃபார்மன்ஸ். இவங்க கொடுத்த அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் திஸ் பட்ஜெட் கூட சொல்லலாம். ஃபோர்த்து ஒன் இவங்களோட பேட்டரி லைஃப். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃபை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஃபிஃப்த்து ஒன் த அல்டிமேட் ஒன், ஒரு கிளாசிக்கான ஒரு டிசைன், ஒரு தாறுமாறான ஒரு பில்ட் குவாலிட்டி. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் வேணும்னு நினச்சா இந்த லேப்டாப்பாக தான் இருக்கும். இந்த லேப்டாப்பில் எனக்கு பிடிக்காத விஷயத்த ஆனஸ்டாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆடியோ குவாலிட்டி சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. ஆடியோ கொடுக்கணுக்காக கொடுத்துக்கிறாங்க தவிர இயரபலாக இல்லை. செகண்ட் ஒன் எஸ்டி கார்டு போட்டு தந்துக்கிறாங்க. இது எதுக்கு தந்துக்கிறாங்களே தெரியல. இதை கட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஆச்சு ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். தேர்டு ஒன் இ-டிஷ்யூ கம்பல்சரியாக இருக்குது. ஸோ வந்து இ-டிஷ்யூ 10 மினிட்ஸ் மேலே யூஸ் பண்ணாலும் இ-டிஷ்யூ வருது, சார்ஜ் பண்ணாலும் இ-டிஷ்யூ இருக்குது. ஸோ வந்து இ-டிஷ்யூவை பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து ஒன் இதுதான் இருக்கிறதே ரொம்ப ஒஸ்டான ஒரு கண்டிஷன். பட் ஆனால் அவங்களுக்கு வழி இல்லை. அதாவது எம்பெடட் ஷிப் தான் ஒன்றும் இல்லை. இந்த மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரு, அதுக்கப்புறம் இந்த ரேமு ரோமு எல்லாமே வந்து ஒரே சிப்பில் வந்துடும். எதுவுமே அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அப்கிரேட் பண்ண முடியாது. அதே விஷயம் தான் இந்த லேப்டாப்லேயும். நீங்கள் எம்பெடடாக இருக்கும், எதுவுமே அப்கிரேட் பண்ண முடியாது. மற்ற லேப்டாப் மாதிரி அப்கிரேட் பண்ண முடியாது. இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த லேப்டாப்பில் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள். நான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே வந்து ஆனஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த லேப்டாப் செட் ஆகுமா செட் ஆகாதா பார்த்துட்டு சூஸ் பண்ண வேண்டியது. அவ்வளோதான் நண்பா. இன்றைக்கி நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.